நம்ம வந்து இன்ஷாட்டுங்கிற ஆப் மூலமாக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து ஒரு வீடியோ பேஸ் வீடியோவாக எடுத்திருக்கேன், இந்த ஃபார்வேர்ட் வீடியோவை. இந்த வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ மேலே, அதாவது நம்ம பேஸ் வீடியோவாக எடுத்தோம் இல்லையா, அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து மறுபடியும் இன்னொரு டைம் லோட் ஆயிரும். டூப்ளிகேட்டாக லோட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டு கொஞ்சம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் வீடியோவாக லோட் ஆயிரும். இவ்வளோதான் ரிவர்ஸ் வீடியோ பண்ணுறது ஈஸி. இந்த 2 வீடியோவையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் சின்னதாக ஒரு டிரான்சிஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு பென் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டிரான்சிஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கப்புறம் லோட் பண்ணும்போது ஃபார்வேர்டு லோட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் லோட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம வந்து ஆடியோவையும் எடிட் பண்ணிக்கலாம். ஆடியோ எடிட் பண்ணுறது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றா ஃபார்வேர்டு வீடியோ மட்டும் வச்சு எடிட் பண்ணிவிட்டு ஆடியோவை வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து மறுபடியும் இந்த ஆப்பில் போட்டு ஃபஸ்ட் வீடியோ பேஸ் வீடியோவை வச்சுட்டு செகண்ட் வீடியோவை ரிவர்ஸ் வீடியோவை வச்சிங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ சேர்ந்து ரிவர்ஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மியூசிக்குங்கிற ஒரு டேப் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனுக்குள்ளே போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களே ஆடியோ வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் வர மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா, டிப்ஸ் வேணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அதை மட்டும் மறந்துடாதீங்க.